முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஹாய் ஹலோங்க, நான் நிக்கிமா கார்ட்டூன்ஸ் அட்மின் நிக்கிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப சாரி. எஸ்டர்டே எனக்கு செம்ம கோல்டு. ஸோ அந்த டேப்லெட் போட்டதுலேருந்து நான் இப்போ வரைக்குமே ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் நேற்று டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கண் முழிச்சு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் முழிச்சிட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் என்னால் முடியல, ரொம்ப முடியாத பட்சத்துக்கு என்னையே அறியாமல் நான் தூங்கிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப கோல்டு, அதனால தான் என்னால் எடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. தென் எஸ்டர்டே போட்ட வீடியோவில் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சக்தினா யாருன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஸோ சக்திங்கிறது யார் அப்படின்னா ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் ஒவ்வொரு கேரக்டர் அறிமுகப்படுத்தும் போதும் உங்களுக்கு அந்த கேரக்டர் யாருன்னு தெரியும். அமிர்தா கேரக்டர் உங்களுக்கு தெரியாது, ஓகே. ஆனால் வந்து சக்தி கேரக்டர் கண்டிப்பாக வந்து நம்ம கதையை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்கல அப்படின்னா தான் நிறைய பேரை நான் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சக்தி நாயர். ஃபர்ஸ்ட் நீங்க போய் முதல் கனவை ஃபுல்லா பாருங்க. பாட்டு ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் சக்தினா யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தென் சாரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கௌதம் வெளியில நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள. இல்ல ப்ரோ, பரவாயில்ல இருக்கட்டும். என்ன கௌதம் வீடு வரைக்கும் வந்துட்டு வாசல் என்ன அர்த்தம், வாங்க உள்ள. இல்ல ப்ரோ, அது வந்து கௌதம் நீங்க தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜெயாத்த எனக்கு மட்டும் அத்தல்ல, உங்களுக்கு அத்ததான். சோ எங்களுக்குலாம் இந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உள்ள வாங்க. இல்ல ப்ரோ, நான் அதே பக்கத்துக்குலாம் வரல. பரவாயில்ல கௌதம், நீங்க யாரையுமே பார்க்க வரலனாலும் சரி, உள்ள வாங்க. இல்ல ப்ரோ வேண்டாமே, எதுக்கு, நான் வெளியே நிக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, உள்ள வாங்க. சரி ப்ரோ. ஆமா பிரீத்தி, வாங்க கௌதம். என்னது, எதுக்காக பகல்லே கதவை அடிச்சு போட்டு வச்சிருக்கா? தூங்கிட்டு இருப்பாளோ? இல்லையே, இவ பகல் டைம்ல எல்லாம் தூங்க மாட்டாளே. சரி கூப்பிட்டு பார்க்கலாம். ஷினியா, ஷினியா, ஷினியாமா, ஷினியாமா. அகில் ப்ரோ. சொல்லுங்க கௌதம். விடுங்க ப்ரோ, அவ எது தூங்கிட்டு இருக்க போறா? இல்ல கௌதம், ஹினியா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவ மார்னிங் டைம்ல தூங்க மாட்டா. தெரியும் ப்ரோ, ஆனா இத்தனை தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரலையே. மேபி தலை எதுவும் வலிக்குமா இருக்கும் ப்ரோ, படுத்திருந்தாலும் படுத்துருப்பா. இல்ல கௌதம், அவ தலைவலிக்காகலாம் படுக்கிறவ கிடையாது. அவ கௌதம் மாமா. ஷினியா என்னாச்சு? கௌதம் மாமா, நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் பாக்கணும்னு உனக்கு தோணல? ஷினியா என்னடி, எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா? ஐ மிஸ் யூ மாமா. சரி சரி, ஒண்ணும் இல்ல, அதான் நான் வந்துட்டல, விடு, ஒண்ணும் இல்ல. ஏன் மாமா இத்தனை நாள் எங்களையா பார்க்க வரவே இல்ல, ஒரு போன் கூட பண்ணல? அழுகாதேனியா. என்னால முடியல மாமா. என்னாச்சு இவளுக்கு, எதுக்கு திடீர்னு இப்படி அழுதுட்டு இருக்கா? கௌதம் பார்த்ததுக்காக எல்லாம் இவ்வளவு அழுகிறதுக்கு சான்ஸே இல்ல. வேற எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி வேற வழி இல்ல, அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷினியாமா. சொல்லு மாமா. ஏய் நான் தான் சொல்றேன் இல்லடி, அழுகாத. என்ன எங்கயாவது கூட்டிட்டு போறியா மாமா? ஷினியாமா என்னடி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, என்ன எங்கயாவது கூட்டிட்டு போ மாமா பிளீஸ். என்னடி என்னாச்சு, இப்ப எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? இப்ப எதுக்காக ரீசனே இல்லாம இவ்வளவு அழுதுட்டு இருக்கா? இப்பதானே வெளியில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன மறுபடியும் வெளியில போகணுங்கிறா? அதுவும் எதுக்காக கௌதம் கூட போகணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஒரு வேளை அவளுக்கு வெளியில போகணும்னா என்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பா. என்ன நடந்துச்சு திடீர்னு? சொல்லு மாமா, என்ன வெளியில கூட்டிட்டு போறியா? சரிடா கூட்டிட்டு போறேன். அகில் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஷினியா. கூட்டு போங்க. ஓகே ப்ரோ. ஷினியாமா போலாமா? போலாம் மாமா. கௌதம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. நீங்க வெளியில போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கு இனியா கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன். சரி ப்ரோ. ஷினியா. சொல்லு மாமா. நீ அகில் ப்ரோட்ட பேசிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். இல்ல மாமா, நானும் உன் கூடவே வரேன். இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றா? ஷினியா. மாமா ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போ. ஷினியா. கௌதம் மாமா நம்ம போலாம். ஷினியா. ஷினியா அவங்க தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்களே, பேசிட்டு வா. கௌதம் மாமா எனக்கு யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. ஷினியா எனக்காக ஒரு 5 minutes. ஷினியா. இல்ல, நான் யாரு கூடயும் பேச விரும்பல. ஷினியா அட்லாஸ்ட் 1 minute ஆகுது, எனக்கு உங்ககிட்ட பேசி ஆகணும். ஷினியாமா நான் கீழே போறேன், நீ பேசிட்டு வா. கௌதம் மாமா. என்னையா என்ன பழக்கதெல்லாம்? அவங்க உன்னை மதிச்சு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. கௌதம் மாமா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. என்னவா வேணாலும் இருக்கட்டும், அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. சோ எதுவானாலும் நீ பேசிதான் ஆகணும், பேசிட்டு வா. கௌதம் மாமா. மாமா. ஷினியா நான் தான் சொல்றல, நீ பேசிட்டு வா. இல்ல மாமா, அது வந்து
நான் தான் சொல்றேன்ல, நீ பேசிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஷினியா, ஷினியா, உன்னதான் கூப்பிடுறேன். என்ன உங்களுக்கு? ஷினியா, என்ன பாரு. இல்ல, எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ஷினியா, நான் உங்ககிட்ட என்ன பாருன்னு சொன்னேன். வேணாம், விடுங்களேன். எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ஷினியா, நான் கீழே போறேன். ஷினியாமா ப்ளீஸ் ரீ, இப்ப எதுக்காக நீ கோவமா இருக்கன்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன ஒரு நிமிஷம் பாருனியா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க. ஷினியா, கைய விடுங்க. ஷினியா, இப்ப என்னதாச்சு உனக்கு? நான் என்னடி பண்ண? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? முதல்ல என் கைய விடுறீங்களா? ஷினியா, முதல்ல என் கைய விடுங்க. ஷினியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்றேன்யா, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தி பார்க்காத. என்ன விடுங்க ப்ளீஸ். ஏய், என்ன விடுங்க ப்ளீஸ். வேணாம்யா, என்ன தேவையில்லாம நீ கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்க. ஏய், நான் என்னடி பண்ண? இப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. அது மட்டும் இல்ல, காலைல இருந்து என்கிட்ட நல்லா தாண்டி பேசிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? கேக்குறல்ல, பதில் சொல்லு. அகில் சார் ப்ளீஸ், என்னால யாருக்கும் எந்த கிளாரிஃபையும் கொடுக்க முடியாது. கிளாரிஃபை கொடுக்க முடியாதுன்னா புரியல. இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். என் கைய விடுங்க. ஏய், ஏன் சார் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? என் கைய விடுங்க ப்ளீஸ். எது சித்திரவதை பண்றேனா? இல்ல, எனக்கு புரியல. இந்த இடத்துல என்னதான் நீ சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? தேவையே இல்லாம காரணமே இல்லாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. இது எனக்கு எவ்வளவு சித்திரவதையா இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி? இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் என்கிட்ட நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு எந்த ஒரு காரணமும் இல்லாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டி, எனக்கு புரியல. இப்ப என்ன நானா உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? நீ தானே அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. அதுவும் காரணமே சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அகில் சார் போதும், என் கைய விடுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அதான் கைய விட்டுட்டல, கிளம்பு. அகில் சார். எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. அப்புறம் கண்டிப்பா எனக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ உனக்கு எப்ப சொல்லணும் தோணுதோ அப்போ வந்து சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல, அது வந்து நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. பிரீத்தி, பிரீத்திமா, அம்மாடி பிரீத்தி. சொல்லுங்கம்மா. ஏண்டி, உனக்கெல்லாம் காது கேட்குமா கேட்காதாடி? எத்தனை தடவை கத்துறது? சாரிம்மா, நான் காதுல ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன், அதனால தான் நீங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல. ஏட்டி, நான் உனக்கு காய் வெட்ட சொன்னேனே, அப்ப நீ அதை பண்ணலையா? ஏட்டி, நான் உன்னை நம்பி காய் வெட்டத்துக்கு கொடுத்துட்டு இங்க அன்னிக்கிட்ட எல்லாம் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ சொன்ன வேலையை பார்க்காம மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. அம்மா, யாருமா சொன்னா நான் காய் வெட்டலன்னு? வெட்டிட்டேன். ஏட்டி, இப்ப தானே நீ சொன்ன ஹெட்போன் கட் போனுன்னு. மா, ஹெட்போன்னா பாட்டு கேட்கறதுக்காக காதுல மாட்டுறது. அந்த செவிட்டு மிஷினை தான் இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ சொல்லிட்டு இருந்தியா? மா, அது ஒண்ணு செவிட்டு மிஷின் கிடையாது. ஏதோ ஒண்ணு. காய வெட்டினியா இல்லையா நீ? அதான் சொன்னேன்லம்மா, வெட்டிட்டேன். எல்லா காயும் வெட்டிட்டல? வெட்டிட்டேம்மா. சரிம்மா. மக்களே, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாருடா. நினைச்சேன் நீ மக்களேன்னு கூப்பிடும் போதே நினைச்சேன். ஆனா நீ சரியான ஆளுமா. உனக்கு ஏதாவது வேலை பார்க்கணும்னா மட்டும்தான் மக்களே, தங்கப்பிள்ளை, அது இதுன்னு கூப்பிடுறது. மத்த நேரம் எல்லாம் பாரு, என்னென்னமோ பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருப்ப. ஷேவுட்டி, நான் என்ன உங்களை எல்லாம் வேணுங்கனமா ஏசிக்கிட்டு இருக்கேன்? நீங்க பண்ற வேலையெல்லாம் அப்படித்தானடி இருக்கு. ஆமா, இல்ல நான் மட்டும் திட்டவே மாட்டேன் பாரு. ஷேடி, நான் என்ன லூசா சும்மா திட்டத்துக்கு? ஆமா, சொன்னா என்ன உண்மையை ஒத்துக்காவ போற? பிரீத்தி, என்ன இப்போ உனக்கு வேலை பார்க்கணுமா எப்படி? பாரு, பெத்த தாய்காரியை எப்படி எல்லாம் மிரட்டா பாரு. ஷம்மா, உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சு புலம்பு மட்டும் செய்யாத. என்ன பண்ணுன்னு சொல்லு, பண்றேன். ஒண்ணும் இல்ல மக்களே, கௌதமும் பூமாரி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் போட்டு தரத்துக்கு கண்ணாடி கிளாஸ் வேணும். அது ஸ்டோர் ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அதுல கிச்சன் ஜாமான்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க போய் 2 கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வா. எது, ஸ்டோர் ரூம் பக்கத்துலயா? ஆமாட்டி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. அண்ணா, அம்மா, ஸ்டோர் ரூமுக்கு நான் எப்படி போறது? அட மரமாண்டா, நான் சொல்றது ஒழுங்காவே காதுல வாங்க மாட்டியா நீ? நான் உன்ன ஸ்டோர் ரூமுக்குலாம் போக சொல்லல. அது பக்கத்துல உள்ள ரூமுக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். அம்மா, அங்கெல்லாம் நான் போகலமா. ஏன்டி, எதுக்கு போக மாட்டேங்கிற? நான் போகலன்னா போகல. என்ன டீ, மாடி ஏறி போறதுக்கு அலுப்பா இருக்கானே? ஐயோ, இந்த அம்மா கிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? ஏடி, ஒன்னதான் கேக்குறேன். மணி வேற ஆகுது பிரீத்தி, போய் எடுத்துட்டு வா. அம்மா, நான் போகலமா. என்ன பிரீத்தி, அப்போல இருந்து போலன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? மா, வேற கிளாஸே இல்லையா? பிரீத்திமா, எல்லாம் நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி அந்த கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கறது? போய் எடுத்துட்டு வா பிரீத்தி. மா, என்ன டீ, 2 கிளாஸ் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கு போய் அம்மா 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 இங்கே நின்னுட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த அந்த பிள்ளைங்களுக்கு இன்னமும் ஒண்ணு கொடுக்கல. மா, இப்ப எதுக்குமா கோவப்படுற?
இங்க பாரு பிரீத்தி, ஒழுங்கா போய் 2 கிளாஸா எடுத்துட்டு வந்துரு. என்ன கோவப்படுத்திக்கிட்டு இங்கே நின்னுக்கிட்டு மாமான்னு ஏலம் விட்டுட்டு இருந்தேன்னு வை, சமட்டி தள்ளினாலும் தள்ளிடுவேன். சரிம்மா, போய் தொலைக்கிறேன். ஜெயா, சொல்லுங்க நீ. என்னம்மா எதுக்கு கோவப்படுற? நான் என்னன்னு சொல்றத நீ, இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்துக்கிட்டதுக்கு நான் ஏதோ ஒரு ஜென்மத்துல பாவம் தான் பண்ணிருக்கேன். அம்மாடி, இப்ப எதுக்குமா கத்துற? என்னாச்சு? ஜெயா, பின்ன என்ன நீ 2 கிளாஸ் மாடியில இருக்க போய் எடுத்துட்டு வந்தா சொன்னேன். அதுக்கு அப்போல இருந்து அம்மா 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 அம்மான்னு இங்கேதான் நிக்கிறா. இவ பண்ற வேலையை பார்த்தா வீட்டுக்கு வந்த அந்த 2 பிள்ளைங்களும் வீட்டுக்கே கிளம்பி போயிருங்க போல. அம்மாடி பிரீத்தி, 2 கிளாஸ் தானடா, போய் எடுத்துட்டு வா. சரித்த, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன ஜெயா, அவ என்ன எடுத்துட்டு வர மாட்டேன்னா சொன்னா? இங்க பாரு, நான் சொன்ன உடனே போறேங்கிறா பாரு. ஆமா ஆமா, அவளுக்கு தான் ஆளை கண்டாலே நடிச்சிருவாளுகளே. ஜெயா, என்னம்மா பிள்ளைங்களை போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? உங்களுக்கு இவளுகளை பத்தி எல்லாம் தெரியாதா நீ? மா, என்னடி என்னம்மா இப்படி பண்ற நீ? அதான் இங்க வந்ததுல இருந்து அடி வாங்காம இருக்கீங்களா, அதனாலதான் துள்ளுட்டு போச்சு. வச்சு வெலாசனன்னு வையே, ஒழுங்கா அடக்கத்துக்கு வந்துருவீங்க. அம்மாடி பிரீத்தி, நீ போய் கிளாஸ் எடுத்துட்டு வா. ஜெயா, சொல்லுங்க நீ. தேவையில்லாம பிள்ளைங்கள்ட்ட கோவப்படாத ஜெயா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா நீ இவ்வளவு இப்படிலாம் திட்டணும்னு? நான் சொல்லும் போதே எதுவும் பேசாம போய் தொலைஞ்சானா நான் எதுக்கு நீ இப்படிலாம் திட்ட போறேன்? அம்மாடி ஜெயா, பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் குணமா தான் சொல்லி ஆகணும். நீயாவது பரவாயில்ல, 3மே பொம்பளை பிள்ளைங்க. எங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாரு. ஆமா ஜெயா, நாங்க பெத்தவனுங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயத்த 10 தடவை சொன்னாலும் அவனுங்களுக்கு பிடிச்சாதான் எடுத்துப்பானுங்க. ஆனா உன் பொண்ணுங்க அப்படி கிடையாதுமா. 3மே ரொம்பவும் தங்கமான பிள்ளைங்களா தான் இருக்காங்க. ஆமா ஜெயா, சும்மா சொல்லக்கூடாது. உன் 3 பொண்ணுங்களையும் நீ ரொம்பவே நல்லா வளர்த்திருக்க. இதோ அகிலாட பொண்ணு, என் பொண்ணு மஞ்சு, இவளுக்கு எல்லாம் ஒரு வேலை கூட பார்க்க தெரியாது. ஆனா உன் கடைசி பொண்ணு இவளுக்கு எல்லாம் விட ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா அவ்வளவு வேலையை இழுத்து போட்டு பாக்குறா. நானே எத்தனையோ தடவை வேணாமா நானே பாத்துக்கிறேன் சொல்லியிருக்கேன். ஆனா அப்பவும் நான் பாக்குறேன் வந்து நின்னுட்டுப்பா. ரொம்பவே தங்கமான பிள்ளைங்களை தான் நீ பெத்து வச்சிருக்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நீ அவளுக்கு 3 பேருமே நல்ல வேலை பாப்பாளுங்க. ஒரு சில நேரத்துல பெருசு 2 கூட ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என் சின்ன பொண்ணு எனக்காக அவ்வளவு வேலையும் பாத்துருவா. ஆமா ஜெயா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பேசாம வினோ கிட்ட தான் மஞ்சு எல்லாம் கிளாஸ் அனுப்பணும். இது என்ன இங்க வெரைட்டியா இத்தனை கிளாஸ் அடிக்கிருக்கு? இதுல அம்மா சொன்ன கிளாஸ் எதுன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப நம்ம இதை தப்பா எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு ஒரு திட்டுவாங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம எல்லா கிளாஸ்லயும் ஒன்னொன்னு எடுத்துட்டு போயிடலாமா? ஐயோ மரமண்ட பிரீத்தி, 2 பேருக்கு ஜூஸ் குடுக்கறதுக்கு எதுக்கு எல்லா கிளாஸையும் எடுத்துட்டு போனோம்? இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல யோசிச்சுட்டே நிக்க வேண்டியதுதான். பேசாம நமக்கு பிடிச்ச மாதிரி 2 கிளாஸ் எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ, என்னது தானாவே கதவு மூடி? யாராவது இருக்கீங்களா? ஏங்க, யாராவது இருந்தா தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ, போச்சு, இனியா மாதிரி நம்மளும் மாட்டிக்கிட்டோம் போல. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணுங்க. இனியா மாதிரி தைரியமான பொண்ணெல்லாம் இல்ல. கண்டிப்பா நான் செத்தே போயிருவேன். தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணுங்க. சிவன், டோர் லாக் ஆனதுக்குலாம் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏங்க ப்ளீஸ்ங்க, கதவை திறந்து விடுங்க. யாரா இருந்தாலும் உங்களுக்கு கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணி விடுங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நான் அடிச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா நான் செத்து போயிருவேங்க. தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணுங்க. ஐயோ, எனக்கு மூச்செல்லாம் அடைக்குது. இது மூச்சு அடிக்குதா? இதே ரூம்லதான் நம்மளும் நிக்கிறோம். ஆனா நமக்கு எதுவும் தெரியல. என்னால மூச்சே விட முடியலங்க. தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு. எப்பா சாமி, இதனடா உலகமாக நடிப்பா இருக்கு. பிரீத்தி, இதை நான் கிட்ட எதிர்பார்க்கவே இல்லடி. நீ இவ்வளவு பயப்படுவியா? இவள இப்படியே விடக்கூடாது. எத்தனை தடவை கண்ண உருட்டி நம்மள மிரட்டி இருப்பா. இருடி, இப்ப நான் உனக்கு பயம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐயோ, இது யாரு? திருடனா? எல்லாரும் சீக்கிரமா ஓடி வாங்க. திருட. ஏய், கத்தாதடி, நான் தான். ஐயோ, திருட சார், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. எது? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அடியே, நான் பிரசாந்த்டி. இவன் நான் பிரசாந்த் சார் பேர்லாம் கரெக்டா சொல்றான். ஒருவேளை பிரசாந்த் சாரா தான் இருக்குமோ? இல்ல, அவரெல்லாம் இப்படி உள்ள வச்சு லாக் பண்ண மாட்டாரு. அப்புறம் எப்படி இந்த திருட்டு பையனுக்கு அவர் பேர்லாம் தெரிஞ்சிருக்கும்? ஆமால, திருட வந்தவன் வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருப்பான். ஏ பிரீத்தி. ஐயோ, திருட, எல்லாரும் ஓடி வாங்க. அடியே, கொஞ்ச நேரம் வாழ வச்சுட்டு அமைதியா ரெடி. பிரீத்தி. ஐயோ, திருட என்ன கொல்ல பாக்குற, சீக்கிரம் வாங்க. ஏய் பிரசாந்த் சார், நீங்களா? ஆமாண்டி, நான் தான். ஐயோ, அப்ப திருட இல்லையா? ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ பிரசாந்த் சார், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை திருடன்னு சொல்லல. அப்புறம்? இல்ல, நீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான். ஓ அப்படி. ஆனா எனக்கு என்னமோ நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் கத்துன மாதிரி இருந்துச்சு. எத? ஆமா, பின்ன நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் தானே. நான் தானே, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்க பேரெல்லாம் சொல்லிருக்கணும்.
ஏய் நடிக்காதடி, நான் எத்தனை தடவை என் பேர் சொன்னேன். ஆனா மேடம் நான் எப்போ என் பேரை சொன்னோ அப்பதான் வேகமா கத்த ஆரம்பிச்சீங்க. வேணும்னு தானே பண்ண. இல்ல இல்ல, நான் ஏன் வேணும்னு பண்ண போறேன்? அம்மா நீங்க எதுக்கு டோர் எல்லாம் லாக் பண்ணீங்க? எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? அதான் பார்த்தனே. என்னன்னா என்ன பாத்தீங்க? என்னடி சொல்லவா? என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயத்துல அந்த கத்துறியே, அதான் நினைச்ச சிரிச்சேன். அது என்னடி பயத்துல எக்ஸ்ட்ரா பிட்டிங்களா அதிகமா வருது? எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா? அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா நான் சொன்னேன்? ஏன்டி சொன்ன உனக்கு தெரியாதா? பிரசாந்த் சார் ஃபர்ஸ்ட் சிரிக்காதீங்க. நீ சொன்னதுல அப்படிதான் இருந்துச்சு. இப்ப என்ன நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஏண்டி அநியாயமா மூச்செல்லாம் விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தியே, அடிச்சு விடலாம் பிரீத்தி. ஆனா நீ அநியாயமா அடிச்சு விட்டுட்டு இருந்தடி. என்ன அடிச்சு விட்டனா? எனக்கு நிஜமாவே மூச்சு விட முடியல. ஏண்டி இதே இடத்துலதான் நானும் நிக்கிறேன், ஆனா எனக்குலாம் அப்படி தெரியலையே. இப்ப என்ன பயத்துல ஏதோ சொல்லிட்டேன், விடுங்க. என்ன சரிடி அதெல்லாம் விடு. எதுக்காக என் கையை கடிச்ச? கைய கடிச்சனா? நான் எப்ப கடிச்சேன்? நீ கத்தும் போது உன் வாயில கை வச்சு பிடிச்சனே, அப்பதான் கடிச்ச. நிஜமாவே கடிச்சனா என்ன? வேணும்னா நீ கடிச்ச தடயத்தை பாக்குறியா? இல்ல இல்ல வேணாம். சரி சொல்லு, எதுக்காக கடிச்ச? அதான் சொன்னல, நீங்க நினைச்சலாம் நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். நான் ஏதோ திருடன்னு நினைச்சுதான் பண்ணிட்டேன். எப்படி கடிக்கிறதா? ரொம்ப பல்ல காட்டாதீங்கன்னா, நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஓ, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியா? பரவாயில்ல பிரீத்தி, பல வித்தியை கத்து வச்சிருக்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்லடி, நான் நிஜமா தான் சொல்றேன். முதல்ல என்ன விடுங்க. சரிடி, கோவப்படாத. நான் ஒண்ணும் கோவப்படல, என்ன விடுங்க. அப்படியா? ஆமா. சரி இதெல்லாம் விடு. எதுக்காக 2 நாளா என் கண்ணிலே படாம இருந்தா? இத 2 நாளா நான் உங்க கண்ணில் படாம இருந்தேனா? ஆமா, என் கண்ணிலே படக்கூடாதுங்கிறதுக்காகவே 2 நாளா அத்த பின்னாடி சுத்திட்டு இருந்தா. என்னடி கரெக்டா சொல்லிட்டேனா? ஐயோ, இவர் என்ன இவ்வளவு அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்காரு? ஒருவேளை நம்ம எதுக்காக வராம இருந்தோங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாரோ? என்னடி நீ எதுக்காக வராம இருந்தங்கிறதையும் சொல்லட்டுமா? என்னடி சொல்லட்டுமா? இப்படி என்ன சொல்வீங்க? அப்புறம் நான் ஒன்னும் உங்க கண்ணுல படக்கூடாதுன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு 2 நாளா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால அம்மா கூட சுத்திட்டு இருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் நிஜமாவே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் அம்மா கூட இருந்தேன். பிரீத்திமா, இதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் பிரசாந்த் கிட்ட இருந்து எதையும் யாராலையும் மறைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீ என்னோட பிரீத்தி. உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் என்ன இருக்குங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். சோ இருங்க, என்ன நீங்க பாட்டுக்கு எதோ பேசிட்டு போறீங்க. இங்க பாருங்க பிரசாந்த் சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓவரா திங்க் பண்ணாதீங்க என்ன. அப்புறம் நான்லாம் யாரையும் பார்த்து பயந்துட்டு ஓடுற பொண்ணு கிடையாது. எதுவா இருந்தாலும் டைரக்டா ஃபேஸ் பண்ற பொண்ணு. அதான் பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? அதான் ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு 2 நாளா என் கண் முன்னாடி வராம இருந்தியே. ஐயோ, என்ன இவரு எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப இவர்கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? என்ன பிரீத்திமா, என்ன யோசிக்கிற? எப்பரா இவன் எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்னடி அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டா? இங்க பாருங்க பிரசாந்த் சார், இப்படி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. பாரா, மேடம்க்கு இவ்வளவு கோவம் வருமா? அப்புறம் சொல்ல மறந்துட்டே பாரு, நீ கொடுத்த கிஸ் இருக்கு பாரு. பா பிரசாந்த் சார், இருடி, நீ கொடுத்த கிஸ்ஸ வர்ணிக்க வேண்டாம். ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. என்ன முதல்ல விடுங்க. இருடி, இப்ப எங்க போற? இத கேளு. இல்ல எனக்குலாம் எதுவும் கேட்க வேண்டாம், என்ன விடுங்க. இருடி, இது மட்டும் கேளு. ஐயோ, அப்படியே நான் எதிர்பார்க்காத நேரத்துல நச்சுன்னு ஒண்ணு கொடுத்த பாரு, சும்மா ஜவ்வுன்னு இருந்துச்சுடி. ஐயோ பிரசாந்த் சார், என்ன விடுங்க. இருடி, ஆனா என்ன ஒண்ணு நச்சுன்னு கொடுத்துட்டு 2 நாளா என் கண்ணிலே படாம இருந்துட்டு. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரீத்தி, எனக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை டபுள் மடங்கா கொடுத்துதான் பழக்கம். அது அன்பா இருந்தாலும் சரி, பம்பா இருந்தாலும் சரி. சோ என்ன சோ? அதான் சொன்னேனே, எனக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அவங்களுக்கு வட்டி முதலமா திருப்பி கொடுக்கறதா என்னோட பழக்கம். என்ன கொடுத்துடலாமா? பிரசாந்த் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் பேசாத. பிரசாந்த் சார். பிரசாந்த் சார், என்ன விடுங்க. விட்டுறேன், வட்டி முதலமா திருப்பி கொடுத்துட்டு விட்டுறேன். இல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்ன விடுங்க. நீ வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் கொடுக்காம விட மாட்டேன். என்ன நீங்க, நான் சொல்றேன்ல, என்ன விடுங்க. யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் டோர் லாக்ல தான் இருக்கு, யாரும் வர மாட்டாங்க. இல்ல, அது வந்து என்ன விடுங்க. பிரீத்தி, நான் தான் என்ன விடுங்கன்னு சொல்லல, விடுங்க. பிரசாந்த் சார். டோர் சும்மா தான் சாத்திருக்கு, நீ போ. பிரசாந்த் சார். ஓ, நீ கிளாஸ் எடுக்க தானே வந்தா? எடுத்துட்டு போ. இல்ல, அது வந்து நீ கிளாஸ் எடுத்துட்டு வா, நான் கிளம்புறேன். பிரசாந்த் சார். ஹேய், என்னடி பண்ற? என்ன விடு. மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே, மனசை மறைக்காதே, என் வயதை வதைக்காதே.
பிரீத்தி, என்ன நீ திரும்ப திரும்ப கடன்காரனாக்குற. ஆல்ரெடி கொடுத்ததே என்னால திருப்பி கொடுக்க முடியல. இப்போ நான் கொடுக்கறதெல்லாம் பத்திரமா உங்கள் கணக்கில் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் வட்டி முதலமா திருப்பி கொடுத்தா போதும். ஓ, அப்போ இப்போதைக்கு மேடம் மட்டும் தான் எனக்கு கொடுப்பீங்க. அப்படி கூட சொல்லலாம். ஆனா எனக்கு இது பத்தலையே. குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கண்ணத்தில் கொடுக்குற. ஒரே ஒரு தடவை எனக்கு பிடிச்ச மாதிரி. என்னை விடுங்க. பிரீத்தி ப்ளீஸ். இல்லை, என்னை விடுங்க. யாராவது வந்துட போகிறாங்க. பிரீத்திமா ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. இல்லை, அது அது வந்து இல்லை, அதெல்லாம் வேணாம். என்னை விடுங்க. உனக்கு பயமா இருந்தா கண்ணை முடிக்கோ. பிரசாந்த் சார், இல்லை. பிரீத்தி, எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். பிரீத்தி, என் கண்ணே பாரு. பிரசாந்த் சார், வேணாம். என்னை விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணே பாரு. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த. பிரசாந்த் சார், யாரோ டோர் தட்டுறாங்க. பிரீத்திமா, அம்மா. பிரீத்தி கதவு திறடி. போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த அத்தை கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா? கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. எது? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிரசாந்த் பிரீத்தியை மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி பிரசாந்த் பிரீத்திக்கு அதிகமான சீக்வன்ஸ் கொடுத்துருந்தேன். எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.